அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, வருகின்ற மே மாதம் 11ஆம் தேதி நம்முடைய குபேர வகுப்பு ஆரம்பமாகுது. இந்த குபேர வகுப்பு அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அ பணம் சார்ந்த விஷயங்களுக்காகவும், அதே மாரி சொத்து, மனையாகட்டும், இல்ல கடன் சார்ந்த பிரச்சனைகளாகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வ குடுக்கக்கூடிய அற்புதமான வகுப்பு. வகுப்பு அப்படிங்கிறத சொல்றத விட, இது பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம எத நோக்கி போகுறோம், அத எப்படி நம்ம கரெக்ட்டா கொண்டு போகணும் அப்படிங்கிறத இந்த வகுப்புல வந்து சூட்சமமா சொல்லிக் குடுக்கக்கூடிய விஷயங்கள். சூட்சமம்னா என்ன அப்படின்னா, ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு இடத்துக்கு போறோம். ட்ராவல் பண்றோம் அப்படின்னா, அந்த இடத்த பத்தி நமக்கு தெரிஞ்சிருந்தா, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு 1 ஹவர்ல டிராவல் பண்ற இடத்துக்கு நம்ம கரெக்ட்டா அந்த 1 ஹவருக்கு போயிருவோம். இதுவே அந்த 1 ஹவர் டிராவல் பண்ற இடத்துக்கு தெரியாத இடமா இருக்கு. அப்ப நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா, அத கேட்டு கேட்டு போகக்கூடியம்போது, ஒரு 1 மணி நேரத்துல இருந்து ஒரு 1 1/2, 2 மணி நேரம் ஆயிடும். ஆனா 1 மணி நேரத்துல ரீச் ஆக வேண்டியத நீங்க 2 மணி நேரத்துல ரீச் ஆக வேண்டியதா இருக்கும். அப்போ போற இடம் எல்லாம் கரெக்ட்டு தான். ஆனா அத எப்படி போகுறோம் அப்படிங்கிறது அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போனோம் அப்படின்னா, அதாவது லேண்ட்மார்க் எல்லாத்தையும் நம்ம கரெக்ட்டா தெரிஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னா, ஈஸியா ரீச் ஆயிருவோம். அதே மாரி தான் இப்போ நம்ம இந்த குபேர வகுப்புல சொல்ற விஷயங்களே அதுதான். அதாவது உங்களுடைய சுய ஜாதகத்த வச்சு, உங்களுடைய பொருளாதாரம் எப்படி நீங்க எத நோக்கி போகணும்? எத நோக்கி போனா, உங்களுக்கு அந்த பொருளாதாரம் ஈஸியா உங்க கைக்கு வரும். அதுதான் குபேர சம்பத்துன்னு சொல்லுவோம். இந்த வகுப்பினுடைய சாராம்சமே பார்த்தீங்கன்னா, உங்கள குபேரம் ஆக்குவது யார்? அப்படிங்கிறத இதனுடைய சாராம்சமே வச்சுக்கோங்களேன். குபேரன் அப்படின்னாலே என்ன நினைப்போம் நம்ம? கோடி கோடியா பணம் கைக்கு வந்துருமா? அப்படிங்கிறது தான். அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்துறோம். அன்றாடம் யூஸ் பண்ற பொருளாகட்டும், அன்றாடம் யூஸ் பண்ற துணிகளாகட்டும், இத வச்சு அதாவது நம்ம பயன்படுத்துற பொருட்கள் நமக்கு வந்து ஒரு பாதகத்த ஏற்படுத்துதுன்னா, அதனால நமக்கு பிரச்சனைகள் வரும். இப்ப நம்ம எங்கேயாவது போறோம். ஒரு சகுன நிமித்தம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம என்ன நினைப்போம்? இந்த காரியம் நம்ம போற இடத்துல சரி வராதோ! என்ன சகுனம் நடக்குதோ, அத வச்சு நம்ம முடிவு பண்றோமா? இதுவே ஒரு சுப சகுனமா நடந்தா நம்ம போற காரியம் வெற்றி அடையும்டா அப்படிங்கிற மாரி நம்ம யோசிக்கிறோம்ல, அதே மாரி தான். நம்ம அன்றாட வாழ்வுல பயன்படுத்துற பொருளாகட்டும், அதே மாரி எதுவாக இருந்தாலும், பொருளாகட்டும், துணியாகட்டும், அதே மாரி குடுக்குற பணமாகட்டும், எந்த நாள்ல எப்ப குடுக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம இதில வந்து சூட்சமமா இதுதான் சூட்சமமான விஷயங்கள். இது தெரியாம தான் நம்ம வந்து பண்றோம். அன்றாட வேலையில நம்ம செய்யற வேலைகள செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். அதில எந்த ஒரு தடையும் இல்ல. ஆனா, அது செய்யற விதம் கரெக்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அது தடை இல்லாம போகும். அதுவே நம்ம செய்யற வேலைகள் அன்றாடம் செஞ்சுட்ருக்கோம். செஞ்சுட்டு இருக்கல சில சில விஷயங்கள் தெரியாம செய்ற விஷயங்கள்னால தடை ஏற்படும். அதனால நமக்கு ஒரு மன விருத்திகள் ஏற்படும். இதுலனா நமக்கு பொருளாதாரம் மேல வராம இருக்கும். தொழில் நமக்கு செட் ஆகல. நம்மளுடைய குடும்ப வாழ்க்கை செட் ஆகல. நம்ம குடும்பத்தில ஒரே பிரச்சனையா இருக்கு. வீடு சரியில்ல. வீடுல வாஸ்து பிரச்சனையா இருக்குமோ! அப்படின்னு எல்லா விதமான மனக்குழப்பத்த போட்டு நம்ம குழம்பிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ அத எல்லாத்தையுமே ஒரு தீர்வா குடுக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் அப்படின்னா, இந்த நம்மளுடைய குபேர வகுப்பு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த குபேர வகுப்பு அப்படின்னு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா, உங்கள எந்த அளவுக்கு நம்மளால மேன்மைப்படுத்த முடியுமோ, ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம அதாவது நம்ம ஒரு ஜோதிடர் கிடையாது. பல ஜோதிடர்கள்லாம் சேர்ந்து உங்களுடைய ஜாதகத்த ஆய்வு பண்ணுவோம். அப்ப அந்த ஆய்வு எடுக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, அதிலிருந்து சிறப்பான சாராம்சங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவோம். அப்ப அத நீங்க பயன்படுத்தலாம். என்ன வண்ணங்கள் நீங்க அதிகமா பயன்படுத்தணும்? எந்த எண்கள பயன்படுத்தணும்? அதே மாரி பயன்படுத்துற பொருட்கள் எது எது? அதாவது நீங்க எங்கேயாவது வெளிய போறீங்க, வரீங்க அப்படிங்கும்போது, அதில என்ன பொருள நீங்க வந்து எடுத்துட்டு போலாம்? எடுத்துட்டு போகும்போது உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாரி எல்லா விதமான சூட்சமங்களும். அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, வண்டிகள் போகுது. வண்டி எண்கள் தவறா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அந்த வண்டி எண்ண நம்ம எப்படி சரிப்படுத்திக்கலாம்? அத நம்ம சரிப்படுத்துறதுக்கான என்ன வழிகள் அப்படிங்கிறது உங்க ஜாதக ரீதியா வச்சு, உங்க சுய ஜாதகம் தான். ஏன்னா முக்கியமானது உங்க சுய ஜாதகம். இப்ப ஜாதகமே இல்ல அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அப்ப எங்களுக்கு பார்க்க முடியாதான்னா, கண்டிப்பா உங்களுக்கு பார்க்கலாம். ஏன்னா பிரசன்ன ரீதியா நம்ம உங்க பிரசன்ன ஜாதகமா நம்ம எடுத்துக்கலாம். அது மூலியமா உங்களுக்கு நல்ல தீர்வு குடுக்கக்கூடிய அமைப்புல இருக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில பார்த்தீங்கன்னா, நம்ம வாழணும் அப்படின்னா முதல் பொருளாதாரம் கண்டிப்பா வேணும். பொருளாதாரம் இல்ல அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா, நம்ம மதிக்கக்கூடிய ஆளா இருக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா? ஏன்னா பொருளாதாரத்த வச்சு தான் ஒரு மதிப்பீடுங்கிற ஒரு விஷயம் இருக்கு. நாம என்னதான் நல்லவர்களா இருந்தாலும், நம்ம 4 பேருக்கு குடுக்கணும்னு நெனச்சாலும், அந்த பொருளாதாரம் இல்லன்னா, நம்ம அத பத்தி திங்க் பண்ணவே முடியாது. ஏன்னா, நம்மளுடைய புலம்பல் அது சார்ந்த விஷயங்கள் தான் இருக்கும். இல்லையா? அப்போ அது எல்லாத்தையுமே அதாவது உங்க வாழ்க்கைய ஒரு மேலோட்டமா நல்ல இடத்துக்கு, நல்ல நிலைமையில கொண்டு போய் நிறுத்துறதுக்கு இந்த குபேர வகுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா, வருகின்ற மே மாதம் பார்த்தீங்கன்னா, 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு ஆரம்பமாகுது அப்படின்னா, சாயந்தரம் 5 மணி வரைக்கும் இந்த குபேர வகுப்பு அப்படிங்கிறது இருக்கும். இந்த குபேர வகுப்புல உங்களுடைய சுய ஜாதகங்கள் ஏன்னா இதில பார்த்தீங்கன்னா, நாங்க ஆள் சேர்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதிகமா ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையும் அந்த டைம்ல ஆய்வு பண்ணி சொல்லுவோம். அப்ப அதுக்கான விஷயங்கள் எல்லாமே நம்ம குடுக்கணும் இல்லையா? அதனால அதிகமான ஆட்கள நம்ம சேர்க்கறதில்ல. அதனால இதுக்கு ரொம்ப முன்பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா
உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கான பிடிஎஃப் எல்லாம் ரெடி பண்ணி உங்களுக்கு என்னென்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணணும், எந்தெந்த மலர்களை நம்ம அர்ச்சனைக்கு கொடுக்கணும், எந்த உடைகளை பயன்படுத்தணும் அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் ஒரு பிடிஎஃபாகவே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதை நீங்கள் லைஃப் லாங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் அதாவது தசாபுத்தி வர காலம் மட்டும்தான் அதை பயன்படுத்தணுமா, இல்லை ஒரு மாதத்துக்கு தான் பயன்படுத்தணுமா, இல்லை இந்த ஒரு வருட பலன் மாதிரி அந்த ஒரு வருடத்தை தான் பயன்படுத்தணுமா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. உங்கள் லைஃப் லாங் இதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஏன்னா லைஃப் டைம் சொல்லும்லையே, அந்த மாதிரி இந்த நாங்கள் கொடுக்குற பிடிஎஃப் அப்படிங்கிறது உங்கள் லைஃப் டைமுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் ரெகுலராக நீங்கள் ஒரு சுப காரியம் எடுக்க போகிறீங்கன்னா அதை நீங்கள் பார்த்துட்டு எந்த நாள் அதில் இருக்கும் நாங்கள் கொடுத்துருப்போம். அப்போ எந்த நாட்கள் பயன்படுத்தலாம், எந்த நட்சத்திரத்தில் நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத நீங்களாகவே முடிவு பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா நாங்கள் கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று வந்து அற்புதமான விஷயங்களை தான் கொடுக்க போகிறோம். அது உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை கொடுக்குன்னு நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா 77 08 72 08 93 இந்த நம்பருக்கு முன்பதிவு பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.